இதான் யூனிஃபார்மா? எவ்வளோடா சம்பளம்? ஏய் ஒன்றை தான் கேட்குறேன். மதியம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவே அப்படியே நான் கொடுத்து விடணுமா? டேய் வேலை கிடச்சா பேசுகிறேன்னு சொன்னேடா சங்கரே. Thank you, sir. Sir. Welcome, Shankar. Please sit down. This is your job details. Safe work பண்ணுங்க. Thank you, sir. All the best. என்ன வேலைன்னா படித்த படிப்புக்கு தான் வேலை. ப்ரோவேன்னு எலக்ட்ரிக் கம்பெனி மஹிந்திரா சிட்டியில் இருக்குது. மாதம் 40,000 ரூபா. சாப்பாடெல்லாம் நான் கேண்டீனில் பார்த்துக்கிறேன். இந்த பாரு, வேலை கிடச்சிருச்சுங்கிறதுக்காக மூஞ்சிக்கு நேரம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அம்மா மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன், மாதம் சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட பேசுவேன்னு. அது என்ன அப்பா கிட்ட வாட்ஸ்அப்பில் மட்டும் பேசுகிறீங்க, நேரில் பேச வேணான்றீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. வேலைக்கு போய் மாதம் சம்பளம் வாங்கிட்டு தான் பேசுவேன்னு அவசரப்பட்டு அம்மா மேலே சத்தியம் பண்ணிட்டேன். எப்படா வேலைக்கு போவோம், எப்போ சம்பளம் வாங்குவோம், எப்படா அப்பாட்ட பேசுவோன்னு. வழக்கமாக ஆம்பளை பசங்களுக்கு அம்மாவை தானே பிடிக்கும், நீங்கள் என்ன அப்பாவை சொல்கிறீங்க? கரெக்ட் தான். ஆரம்பத்தில் எல்லா பிள்ளைங்களும் அம்மாவை தான் பிடிக்கும். போக போக அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்மா இடத்த நிரப்புறதுக்கு பொண்டாட்டி வந்துடுவா, அப்பா இடத்த நிரப்புறதுக்கு அந்த ஆண்டவன் தாங்க வரணும். எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்க அப்பா சாமி மாதிரி. என்ன ஐடி கார்டு? கண்ணு வேற மங்களா தெரியுது, கண்ணாடி போடணுமா? வேலை கிடச்சிருச்சா? இந்தா உன் பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு, ஆசீர்வாதம் பண்ணு, உருப்பிட்டுருவான். வா. டவுட்டு நம்ம பேர் டவுட்டுன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? பார்க்குறத பாரு, டவுட்டே இல்லை, நீ டவுட்டு தான்டா. யாரா இருக்கும்? யாரா இருந்தா என்ன, இருக்கான்ல, இன்சூரன்ஸை போட்டுருவோம். ஏய் எனக்கு தெரியலையா, சைதாப்பேட்டை ஸ்கூலில் ஒன்றா படித்தவன் சங்கரா. டே சங்கர், எப்படா இருக்க? நல்லா இருக்கும். ஆமாம், இங்கே என்ன பண்ணுற? அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ரா, ஹெட் இன்ஜுரி, அதான் இங்கே சேர்த்துருக்கேன். 10 லட்ச ரூபா இருந்தால் தான் பேச வைக்க முடியுன்ட்டாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கியா? இல்லைடா. என்னடா, நானே ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ரா. டேய் இப்போ பணம் கட்டினா அப்பா காப்பாற்றிடலாமாடா? இப்போ முடியாதுடா, முன்னாடியே போட்டுருந்துருக்கணும். ஒன்று பண்ணு, நீ என்கிட்ட ஒரு ஃபேமிலி இன்சூரன்ஸை போடு, அப்பாவை ஆட் பண்ணிப்போம், ஃப்யூச்சரில் உனக்கு யூஸ் ஆகும். சரிடா, நாளைக்கு கண்டிப்பாக போட்டுறேன்டா. வேலைக்கு சேர்ந்து 3 மாசம் ஆகுதுடா மூதேபி, இன்னும் ஒரு பாலிசி கூட எடுக்கல. இன்னும் ஒரு வாரத்துல பாலிசி எடுக்கலன்னா இந்த கண்ணாயிரங்கள நீ என்ன ஆகுறேன்னு பாரு. கழுவி கழுவி ஊத்துனியடா கண்ணாயிரம், நாளைக்கு பாலிசியோட வரேன்டா. அண்ணா என்ன கிளீனர்ண்ணே, பைக் தொடையலாம், கார் தொடையலாம், எது வேணா தொடைக்கலாண்ணே, வாங்கிக்கண்ணே. அண்ணா அண்ணா நீங்கள் வாங்கிண்ணே. ஒன்று என்னப்பா? அண்ணா
ஒரு புக்கு 20 ரூபாய்ண்ணா. புக்கு இந்தா. புக்கு வேணா, இதை வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல பாப்பா. ஐயோ அறிவு இருக்கா உனக்கு? சாரி பிரதர், சாரி பிரதர். யோ போயா. இல்லை சாரி. கண்ணு தெரியாது உனக்கு? சார் வணக்கம். சரி, எங்கள் அப்பாவுக்கு நேற்று ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, இடிச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? விசாரிச்சுட்டு இருக்கேன், சொல்கிறேன். தேங்க்யூ சார். பிரதர் வரேண்ணா. இந்த பிரியாணியை பார்சல் பண்ணி தரீங்களா? யா, பிரியாணி இருக்கு, சாப்பிட்றீங்களா? இல்லை கடையில் வாங்கினதான். கொடுங்க தம்பி, நன்றி. தம்பி எந்திரி. பேரு சொப்னா. அப்பா அம்மா இல்லை, நானும் பாட்டியும் தனியாக தான் இருக்கோம். எங்கள் வீடுன்னு நிர்மல்னு ஒருத்தனுக்கு லீஸுக்கு விட்டுருந்தோம். அந்த வீட்டை விற்றுட்டு நானும் பாட்டியும் அண்டமானில் போய் அத்தை வீட்டில் செட்டில் ஆகிடலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் நிர்மல் அந்த வீட்டை காலி பண்ண மாட்டேங்கிறான். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் கொன்றுவேன்னு மிரட்டுறான். எங்கள் ஏரியா கவுன்சிலர் 10 லட்சம் கொடுத்தா கட்ட பஞ்சாயத்து பண்ணி எங்கள் வீடை காலி பண்ணி கொடுத்துருவேன்னு சொன்னார். வேறு வழி இல்லாமல் நானும் ஒத்துக்கிட்டேன். இப்போ துரத்துனாங்கல்ல, அவங்க ஏரியா கவுன்சிலரோட ஆளுங்க தான். நிர்மல் கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்ன மிரட்டுறானுங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. கவலைப்படாதீங்க, பார்ட்டி யாருன்னு காட்டுங்க, நான் பேசி அவங்கள காலி பண்ண வச்சிடுறேன். ஆனால் அவங்களுக்கு தரேன்னு சொன்னீங்களே 10 லட்ச ரூபா, அதை எனக்கு தர முடியுங்களா? பணம் கேட்குறதுக்கு அவங்கள மாதிரி என்ன நினச்சிடாதீங்க. 5 நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட். எவனோ ஒரு கார் அடிச்சு தலையில் பேச்சு வர. சாரி, இட்ஸ் ஓகே. 10 லட்ச ரூபா இருந்தால் தான் எங்கள் அப்பா பேச வைக்க முடியும் சொல்லிட்டாங்க. நீங்கள் நிர்மல் கிட்ட கீ வாங்கி கொடுங்க, நான் பையர் கிட்ட பணத்தை வாங்கி கொடுக்குறேன். இதான் ஏய், யார் இவன்? இவனா நிர்மல்?
பாரு, நாளை காலையில் 10 மணிக்கெல்லாம் வீட்டை காலி பண்ணி சாவியை கொடுக்கல, அவனை கொன்றுவேன். மேடம், ஒரு 2 days டைம் கொடுங்க மேடம், காலி பண்ணிக்கிறேன். என்ன பண்ணலாம்? பசிக்குது, சாப்பிடலாமா? என்ன சாப்பிட்றீங்க? மீல்ஸா இல்லை பிரியாணியா? ஃபுல் மீல்ஸ் ஒன்று கொடுத்துருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு பிரியாணி கொடுத்துருங்க, அப்படியே போட்டி ஒன்று. அதனால் சாப்பிடவே பிடிக்கலைங்க. பணம் கிடைக்குன்னு தெரிஞ்சவன தான் பசியே தெரியுது. சார், வைங்க. ஐயோ, என்னங்க நீங்க? எங்க அப்பா மேல எப்பவுமே இந்த சிகரெட் வாசம் இருக்கும், அதனால தான் எனக்கு இது பிடிக்கும். அடிக்கடி வாங்கி இப்படி பண்ணுவேன். என்னன்னு தெரியல, உங்க கூட இருக்கும்போது எனக்கு எங்க அப்பா கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ரொம்ப சேஃபா இருக்கும். எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தாங்க எங்கள் அப்பாவை பிடிக்காது? எனக்கு எங்கள் அப்பா பிடிக்கும். என்ன எங்கள் அப்பாட்ட கொஞ்சம் நல்லா பேசலை, ஃபோனில் தான். என்னப்பா ஃபோன்லாம் பண்ணியிருக்க? சம்பளம் வாங்கினதே பேசுவேன்னு சத்தியமெல்லாம் பண்ணியே, ஒருவேளை சம்பளம் வந்துருச்சோ? அதான் நான் பார்த்தேன். என்னடா என்னப்பா ஃபோன்லாம் பண்ணியிருக்க? சம்பளம் வாங்கினதே பேசுவேன்னு சத்தியமெல்லாம் பண்ணியே, ஒருவேளை சம்பளம் வந்துருச்சோ? அதான் நான் பார்த்தேன். என்னடா என்னாச்சு? என்னப்பா ஃபோன்லாம் பண்ணியிருக்க? எங்கள் அப்பாவுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லை, ஒருவேளை சம்பளம் வந்துருச்சோ? கண்டிப்பாக ஏதோ பிளான் பண்ணி தான் நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க? நான் வரேன். ஒரு நிமிஷம், நானும் உங்க கூட வரேனே ப்ளீஸ். அந்த கவுன்சிலரோட ஆளுங்க வந்தாலும் வருவானுங்க ப்ளீஸ், பயமா இருக்கு. சரி, ஏறுங்க. எங்கள் அப்பாவை கார் இடிச்சது இந்த இடத்துல தான். என்னப்பா ஃபோன்லாம் பண்ணியிருக்க? சம்பளம் வாங்கினதே பேசுவேன்னு சத்தியமெல்லாம் பண்ணி ஒருவேளை சம்பளம் வந்துருச்சோ? அதான் நான் பார்த்தேன். என்னடா என்னதான் ஆச்சு? எங்கள் அப்பாவுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லை, பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க? பேசிக்க எங்கள் அப்பா டிரைவர், ரோட்டை கிராஸ் பண்ணும்போது லெஃப்ட் ரைட் பார்க்காம கிராஸ் பண்ண மாட்டார். அவன் எங்கள் அப்பா ரோட்டை கிராஸ் பண்ணும்போது இடிக்கணுங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கணும். அவன் நோக்கம் எங்கள் அப்பாவை இடிக்கிறது தான். ஏன்னா வாட்ஸ்அப் ஆடியோவில் அவன் ஆரன் அடித்த சவுண்டும் கேட்கல, பிரேக் அடித்த சவுண்டும் கேட்கல. அவன் நிறுத்தணும்னு நினச்சிருந்தானா ஆரன் அடிச்சிருப்பான், பிரேக் அடிச்சிருப்பான், வண்டியை நிறுத்திருப்பான். ஒருவேளை குடிச்சிருந்தானா? இடிச்சதுக்கு அப்புறம் நிறுத்திருப்பான்ல. வந்தான், இடிச்சான், போயிட்டான். இதை பாருங்க, கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம். நாளைக்கு எப்படியும் பணம் கிடைச்சிடும். அப்பாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சதுன்னா அப்பாவை யாருன்னு சொல்லுவார்ல, அவனை இழுத்துட்டு வந்து இங்கே வச்சு அடிப்போம். வாங்க. நமக்கு பிரச்சனை வரும்போது யாரு கூட இருக்காங்களோ அவங்க கூடவே இருக்கணும்னு தோணும். எனக்கு இப்போ அப்படி தோணுது. கரெக்டுங்க. பிரச்சனை வரும்போது யார் கூட இருக்காங்களோ அவங்க கூட தான் இருக்கணும். இதில் பாருங்க, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால நீங்கள் அங்கே வர முடியாது, நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறதுனால நான் அங்கே வர முடியாது. கிளம்புங்கண்ணா. ஏங்க
ஏன் கோபப்படுறா? என்ன சட்டையெல்லாம் மாத்திட்ட? கனவு வந்துருச்சா? இல்லை, காசு வந்துருச்சு. அப்பா ஆப்ரேஷன் காசு ரெடி பண்ணிட்டேன். ஓ, என்ன கனவு வந்திருந்தா அப்பாவை இடிச்சது யாருன்னு தெரிஞ்சிருக்கும். சரி, நான் வரேன். இனிமே நீ புக்கு வைக்க வர வேணாம். அப்பா ஆப்ரேஷன் முடிஞ்சதும் அண்ணன் ஸ்கூல்ல சேர்த்து விட்றேன்னா? சேர்த்து விடுனா ப்ளீஸ். எல்லாரும் என்ன கண்ணு தெரியாத பொண்ணு எப்படி கலெக்டர் ஆவேன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்கண்ணா. எங்க யாரு? அண்ணனை நான் தான் அடிக்க சொன்னேன். அதை ஏன் இப்போ சொல்ல முடியாது. கடைக்கு வாங்கலேன். ஏய், உன்னால தான்டா என் லைஃபே போச்சுடா. சரகம் போச்சுடா. அடிக்கிறதுனா அடிச்சிருந்தேன். இனிமேல் அடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அண்ணியை பார்த்து வந்தேன். நாளைக்கு கடைக்கு வரேன்ட்டாங்க. பார்சல் கட்ட வேணாமா? சங்கரே, சங்கரே, நேற்று நீ பிரியாணி வாங்கி தருவ நினச்சி சாப்பாடே எடுத்துகிட்டு வரலப்பா. சரிங்கய்யா, இப்போ போய் வாங்கிட்டு வந்துடுறேன்யா. வேணாம் தம்பி, இன்னைக்கு நான் டிஃபன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வரேன்யா. சரி தம்பி, நல்லா இருப்பா. நிறுத்து. சரி விடு. அவன் இழுத்து பூட்டிட்டு போயிட்டானா விட்டுற முடியுமா? வண்டி எடு. எங்க? அப்பா ஆபரேஷனுக்கு பணம் வேணும் இல்ல? அதுக்கு எனக்கு ஒண்ணுனா நீ வந்த இல்ல, அப்ப உனக்கு ஒண்ணுனா வண்டி எடு. வா. வா, உட்காரு. வரேன். தேங்க்யூ. பென் இருக்கா? ஏங்க நில்லுங்க. ஏங்க நில்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இன்னும் 2 நாள்ல அப்பாவுக்கு ஆபரேஷன். அட்வான்ஸ் பணம் பே பண்ணியாச்சு. 4 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்க்கு RTGS பண்ணியிருக்கேன். மீதி 6 லட்சம் ரூபாய் ஆபரேஷன் முடியறதுக்குள்ள எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடலாம். நீ கவலைப்படாத. வண்டி எடு. என்ன ஏதுங்க இவ்வளோ பணம்? ஏதுனா எங்க அப்பா என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த பணம். அப்போ கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஓ, அப்போ காசு இருந்தாதான் நீங்க தாலி கட்டுவீங்களோ? பேரு சொப்னா. அப்பா அம்மா இல்லை. நானும் பாட்டியும் தனியாக தான் இருக்கோம். எங்கள் வீடு ஒன்று நிர்மல்னு ஒருத்தனுக்கு லீஸுக்கு விட்டுருந்தோம். அந்த வீட்டை விற்றுட்டு நானும் பாட்டியும் அண்டமானில் போய் அத்தை வீட்டில் செட்டில் ஆகிடலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் நிர்மல் அந்த வீட்டை காலி பண்ண மாட்டேங்கிறான். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் கொன்றுவேன்னு மிரட்டுறான். எங்கள் ஏரியா கவுன்சிலர் 10 லட்சம் கொடுத்தா கட்ட பஞ்சாயத்து பண்ணி எங்கள் வீடை காலி பண்ணி கொடுத்துருவேன்னு சொன்னார். வேறு வழி இல்லாமல் நானும் ஒத்துக்கிட்டேன். இப்போ துரத்துனாங்கல்ல, அவங்க ஏரியா கவுன்சிலரோட ஆளுங்க தான். நிர்மல் கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்ன மிரட்டுறானுங்க.
எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. கவலைப்படாதீங்க, பார்ட்டி யாருன்னு காட்டுங்க, நான் பேசி அவங்கள காலி பண்ண வச்சிடுறேன். ஆனால் அவங்களுக்கு தரேன்னு சொன்னீங்களே 10 லட்ச ரூபா, அதை எனக்கு தர முடியுங்களா? பணம் கேட்குறதுக்கா அவங்கள மாதிரி என்ன நினச்சிடாதீங்க. 5 நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட். எவனோ ஒரு கார் அடிச்சு தலையில் பேச்சு வர. சாரி, இட்ஸ் ஓகே. 10 லட்ச ரூபா இருந்தால் தான் எங்கள் அப்பா பேச வைக்க முடியும் சொல்லிட்டாங்க. நீங்கள் நிர்மல் கிட்ட கீ வாங்கி கொடுங்க, நான் பையர் கிட்ட பணத்தை வாங்கி கொடுக்குறேன். இதான் இவன் தான். ஏய், யார் இவன்? இவன் தான் நிர்மல். பாரு, நாளை காலையில் 10 மணிக்கெல்லாம் வீட்டை காலி பண்ணி சாவியை கொடுக்கல, அவனை கொன்றுவேன். மேடம், ஒரு 2 days டைம் கொடுங்க மேடம், காலி பண்ணிக்கிறேன். என்ன பண்ணலாம்? பசிக்குது, சாப்பிடலாமா? என்ன சாப்பிட்றீங்க? மீல்ஸா இல்லை பிரியாணியா? ஃபுல் மீல்ஸ் ஒன்று கொடுத்துருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு பிரியாணி கொடுத்துருங்க, அப்படியே போட்டி ஒன்று. 4 நாளாக சாப்பிடவே பிடிக்கலைங்க. பணம் கிடைக்குன்னு தெரிஞ்சவன தான் பசியே தெரியுது. சார், வைங்க. ஐயோ, என்னங்க நீங்க? எங்கள் அப்பா மேலே எப்போவுமே இந்த சிகரெட் வாசம் இருக்கும், அதனால தான் எனக்கு இது பிடிக்கும். அடிக்கடி வாங்கி இப்படி பண்ணுவேன். என்னன்னு தெரில, உங்கள் கூட இருக்கும்போது எனக்கு எங்கள் அப்பா கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ரொம்ப சேஃபாக இருக்கும். எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தாங்க எங்கள் அப்பாவை பிடிக்காது? எனக்கு எங்கள் அப்பா பிடிக்கும். என்ன எங்கள் அப்பாட்ட கொஞ்சம் நல்லா பேசலை, ஃபோனில் தான். என்னப்பா ஃபோன்லாம் பண்ணியிருக்க? சம்பளம் வாங்கினதே பேச வேண்டிய சத்தியமெல்லாம் பண்ணியே, ஒருவேளை சம்பளம் வந்துருச்சோ? அதான் நான் பார்த்தேன். என்னடா? என்னப்பா ஃபோன்லாம் பண்ணியிருக்க? சம்பளம் வாங்கினதே பேச வேண்டிய சத்தியமெல்லாம் பண்ணியே, ஒருவேளை சம்பளம் வந்துருச்சோ? அதான் நான் பார்த்தேன். என்னடா? என்னாச்சு? என்னப்பா ஃபோன்லாம் பண்ணியிருக்க? எங்கள் அப்பாவுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லை, ஒருவேளை சம்பளம் வந்துருச்சோ? கண்டிப்பாக ஏதோ பிளான் பண்ணி தானே நடந்திருக்கு. என்ன சொல்கிறீங்க? நான் வரேன். ஒரு நிமிஷம், நானும் உங்கள் கூட வரேனே ப்ளீஸ். அந்த கவுன்சிலரோட ஆளுங்க வந்தாலும் வருவானுங்க ப்ளீஸ், பயமா இருக்கு. சரி, இருங்க. எங்கள் அப்பாவை கார் அடித்தது இந்த இடத்துல தான்.
என்னப்பா ஃபோன்லாம் பண்ணியிருக்க சம்பளம் வாங்கினதே பேசுவேன்னு சத்தியமெல்லாம் பண்ணி ஒரு ரூபா சம்பளம் வந்துருச்சோ அதான பார்த்தேன் என்னடா என்னதான் ஆச்சு? எங்கள் அப்பாவுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லை, பிளான் பண்ணி இடிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? பேசிக்க எங்கள் அப்பா டிரைவர் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது லெஃப்ட் ரைட் பார்க்காம கிராஸ் பண்ண மாட்டார். அவன் எங்கள் அப்பா ரோட்டை கிராஸ் பண்ணும்போது இடிக்கணுங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கணும். அவன் நோக்கம் எங்கள் அப்பாவை இடிக்கிறது தான். ஏன்னா வாட்ஸ்அப் ஆடியோவில் அவன் ஆரன் அடித்த சவுண்டும் கேட்கல, பிரேக் அடித்த சவுண்டும் கேட்கல. அவன் நிறுத்தணும்னு நினச்சிருந்தானா ஆரன் அடிச்சிருப்பான், பிரேக் அடிச்சிருப்பான், வண்டியை நிறுத்திருப்பான். ஒருவேளை குடிச்சிருந்தானா இடிச்சதுக்கு அப்புறம் நிறுத்திருப்பான்ல. வந்தான், இடிச்சா, போயிட்டான். இதை பாருங்க, கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம். நாளைக்கு எப்படியும் பணம் கிடைச்சிடும். அப்பாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சதுன்னா அப்பாவை யாருன்னு சொல்லுவார்ல, அவனை இழுத்துட்டு வந்து இங்கே வச்சு அடிப்போம். வாங்க. நமக்கு பிரச்சனை வரும்போது யாரு கூட இருக்காங்களோ அவங்க கூடவே இருக்கணும்னு தோணும். எனக்கு இப்போ அப்படி தோணுது. கரெக்டுங்க. பிரச்சனை வரும்போது யார் கூட இருக்காங்களோ அவங்க கூட தான் இருக்கணும். இதில் பாருங்க, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால நீங்கள் அங்கே வர முடியாது, நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறதுனால நான் அங்கே வர முடியாது. கிளம்புண்ணா. ஏங்க ஏன் கோபப்படுறா?